பிதாக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் ஓரல் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போட வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 5வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிப்பதை கூட இருங்க. இது பாடம் வாழ்க்கை கோயிச்சிங்க பார்க்க கேட்க எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தகப்பனே, ஆமீன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு தேவனுக்காக பேசும் சாமுவேல். இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் 1 சாமுவேல் 12:22 எடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நான் தேவனோட பிள்ளையா இருக்கிறதுனால தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். எல்லா அம்மா அப்பாக்களுமே அவங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதனால என் அம்மா நிறைய சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் என் அம்மாவுக்கு சோகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் சில நேரம் சாக்லேட் சாப்பிடுவேன். சில நேரம் ரொம்ப அதிகமா கூட நான் சாக்லேட் சாப்பிடுவேன். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் கோச்சுக்கிற அளவுக்கு ஒன்று செஞ்சாங்க. அது என்னன்னு இன்னைக்கு பாடத்துல பார்ப்போம். இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு பதிலா வேற ராஜா அவங்களை வழி நடத்தணும்னு நினைச்சாங்க. சுத்தி இருக்கிற நாடை பார்த்து அவங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு அவங்க முடிவெடுத்தாங்க. மற்ற நாடுகள் மாதிரி இருக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அதனால சாமுவேல் கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி எங்களுக்கு ஒரு ராஜா தேடி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால சாமுவேல் தேவன் கிட்ட பேசினாரு. தேவன் அவங்களுக்கு சவுல் அப்படின்னு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு. சவுல் இஸ்ரவேல் நாட்டை சண்டையில ஜெயிக்கிறதுக்கு உதவுனதுக்கு அப்புறம் அந்த ஜனங்க எல்லாருமே ராஜா இருக்கிறத கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாங்க. சாமுவேல் ஜனங்க எல்லாருக்கிட்டையும், வாங்க நம்ம எல்லாரும் கில்காலுக்கு போவோம், அங்க ராஜாவை முடி சுட்டி கர்த்தருக்கு பலி செலுத்துவோம். அதனால சாமுவேல் சவுல் ராஜா அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த கொண்டாட்டத்துக்காக கூட்டினாங்க. அவங்க தேவனுக்கு காணிக்கைகளை பலி செலுத்தி அங்க தேவனை தொழுதுக்கிட்டாங்க. அப்புறம் சாமுவேல் அவருக்கு ரொம்ப வயசானதுனால அந்த ஜனங்களை அமைதியா இருக்க சொல்லிட்டு அவரோட பேச்சா ஆரம்பிச்சாரு. நீங்க கேட்டபடி எல்லாம் தேவன் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நீங்க உங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு ராஜா கேட்டீங்க. அதே மாதிரி தேவன் உங்களுக்கு ஒரு ராஜா கொடுத்தாரு. இப்போ நான் என்ன பண்றது? என்னோட வாலிப வயசுல இருந்தே உங்களுக்கு தலைவனா இருந்தேன். உங்களை யாராச்சும் நான் ஏமாத்தினேன்னா, உங்க யார்கிட்டே நான் திருடுனேன்னா நீங்க உண்மையாலே பதில் சொல்லுங்க அப்படின்னு சாமுவேல் கேட்டாரு. அப்ப ஜனங்க எல்லாரும், இல்ல நீங்க எங்களை ஏமாத்தவும் இல்லை, எங்ககிட்ட நீங்க எதுவும் திருடவும் இல்லை, எங்களை கஷ்டப்படுத்தவும் இல்லை. அதுக்கு சாமுவேல் சொன்னாங்க, சரி இப்ப நான் சொல்றத நல்லா கேளுங்க. நான் தேவன் உங்களுக்கு செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் உங்க அப்பாக்களுக்கும் உங்க தாத்தாக்களுக்கும் கர்த்தர் உங்க ராஜாவா இருந்தப்ப செஞ்ச எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். சாமுவேல் தேவன் எப்படி மோசேயும் ஆரோனையும் எகிப்துல இருந்து எப்படி இஸ்ரவேலை நடத்திட்டு வந்தாங்கன்னு ஞாபகப்படுத்தினாங்க. இஸ்ரவேலர்கள் எப்படி கர்த்தரை மறந்து விக்கிரகங்களை வழிபட்டாங்க அப்படிங்கறது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சாமுவேல் கேட்டாரு. தேவன் அவங்க எல்லாரையும் சிசேரியா நாட்டுக்கு அடிமைகளா அனுமதிச்சாங்க. அப்போ ஜனங்க என்ன செஞ்சாங்க? ஒரு சிலர் சொன்னாங்க அவங்க தேவன் கிட்ட அவங்களை காப்பாற்றணும்னு கேட்டாங்க. இன்னொரு சிலர் சொன்னாங்க நாங்க தேவனுக்கு உண்மையா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய தடவை திருப்பி திருப்பி நடந்துச்சுன்னு சாமுவேல் ஞாபகப்படுத்தினாங்க. நிறைய தடவை இஸ்ரவேலர்கள் தேவன் வழிபடுறத மறந்து விக்கிரகங்களை வழிபட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க அடிமைகளா போகும்போதும் அதே விஷயத்த திருப்பியும் சொன்னாங்க. நாங்க தப்பு செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க இனிமே உங்களுக்கு உண்மையா இருப்போம் தேவனே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒவ்வொரு தடவையும் தேவன் அவங்களை மன்னிச்சு காப்பாத்தினாங்க. இப்போ நீங்க ஒரு ராஜாவை கேட்டீங்க. அதே மாதிரி தேவன் உங்களுக்கு ஒரு தடவை கொடுத்திருக்காரு. உங்க ராஜா உங்ககிட்ட கேட்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் நீங்க ராஜா மதிச்சு தேவனுக்கு உண்மையா இருக்கணும். இப்ப தேவன் என்ன செய்ய போறாருன்னு நீங்க பாருங்க. இது அறுவடை காலம். நான் ஜெபம் பண்ணி இடியும் மழையும் கேட்க போறேன். இது நீங்க செஞ்ச தேவனுக்கு பிரியம் இல்லைன்னு, இது எவ்வளவு மோசமான விஷயம்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சாமுவேல் சொன்னாரு. அதே மாதிரி சாமுவேல் தேவன் நோக்கி கூப்பிடுறாரு. அன்னைக்கு இடி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த மக்கள் எல்லாரும் ஒன்னா குளிர்லயும் ஈரத்தோடையும் கூடி இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து சாமுவேல் கிட்ட, நாங்க ராஜா கேட்ட தப்புதான், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. பயப்படாதீங்க, தேவன்
தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார் அப்படின்னு சாமுவேல் அவங்களுக்கு சொன்னாரு. அந்த மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. தேவன் அவங்க எல்லாரும் அவரோட பிள்ளையா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாரு அப்படின்னு இந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்க எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க. நீங்க செஞ்ச தவறுதான், ஆனாலும் நீங்க எல்லாரும் தேவனுடைய ஜனங்களா தான் இருக்கீங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நான் உங்க கூட இருந்து தேவனுக்கு பிரியமான நல்ல வழியில போக உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சாமுவேல் சொல்றாரு. எப்போதும் தேவனுக்கு முழு இதயத்தோட கீழ்ப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். விக்கிரகங்கள் வணங்காதீங்க அப்படின்னு சாமுவேல் சொல்லி முடிக்கிறாரு. தேவன் அவங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்படணும்னு நினைக்கிறது இல்ல. தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேவன் நமக்கு அந்த பலனை கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் சில நேரம் சில பேரு தவறான காரியங்களையும் மற்றவங்களை காயப்படுத்துற காரியங்களையும் செய்ய முடிவு பண்றாங்க. இன்னும் சில நேரம் இயற்கையிலேயே சில தீமையான விஷயங்கள் நடக்குது. வேதத்துல தேவன் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால என்ன விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் தேவன் அந்த தீமையான சூழ்நிலையிலிருந்து நன்மை செய்வார்னு நம்ம நம்பலாம். ஏன்னா இந்த பாடம் சொல்லுது, நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால தேவன் மகிழ்ச்சி அடைகிறாரு. நான் தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணேன். நீங்க முடிவு பண்றீங்களா? இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. இந்த வார பாடத்தை படிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார படிக்கும் போது என் கூட எதுக்காக நன்றி. இந்த பாடத்தை பார்த்தவங்களை ஆசிரியங்க. நான் உங்களுக்கு பிரியமான விஷயங்கள் செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் கெட்ட விஷயங்களை செய்கிறாங்களோ அவங்க நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம். நன்மை பரம தகப்பனே, ஆமேன்.